கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து தியானம் செய்வோம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று தீர்க்கதரிசியாகிய செப்பனியா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, கவனிக்கவும். வேதம் சொல்கிறதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்து செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்றைய நாட்களிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே காலை எழுந்து இரவு படுக்கைக்கு போகிற வரைக்கும் என்ன நடக்கிறது, என்ன நடக்க போவது என்று தெரியாது. மனித வாழ்க்கை மிகுந்த ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு கூட காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பயமும் நடுக்கமும் பிடித்து கொண்டிருக்கிறது. மனிதன் ஒவ்வொரு நாளும் கலங்கிக் கொண்டிருக்கிறான், கதறிக் கொண்டிருக்கிறான், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கும் தீங்கை கண்டிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். எப்பொழுது மனிதன் தீங்கை காணாதிருப்பான் என்றால், கர்த்தர் மனிதனோடு கூட இருக்கும் பொழுது அவனுக்கு தீங்கு அணுகாது, அவனுக்கு பொல்லாப்பு நேரிடாது, அவனுக்கு தோல்வி வராது. கர்த்தர் கூட இருக்க வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, உன் நடுவில் இருக்கிறார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். சாதாரண ஒரு மனிதன், ஒரு பலவான் தன் கூட இருக்கும்பொழுது, ஒரு பராக்கிரமசாலி தன் கூட இருக்கும்போது தைரியமாக இருக்கிறான். ஆனால் அந்த பலவானும் அந்த பராக்கிரமசாலியும் விழுந்து போவான், மடிந்து போவான், ஒழிந்து போவான், அழிந்து போவான். ஆனால் நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை படைத்தவராய் இருக்கிறார். நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய ராஜா சேனைகளின் கர்த்தரானவர். நம்முடைய ராஜா மகிமையின் ராஜா. நம்முடைய ராஜா நித்திய ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய ராஜா நீதியின் ராஜாவாக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, இன்றைக்கு உன்னோடு கூட யார் இருக்கிறார்கள்? என்னோடு என் தகப்பன் இருக்கிறார், என் தாய் இருக்கிறாள், என் சகோதரன் இருக்கிறான், என் நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இவர்களால் ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உன்னை உண்டாக்கின கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். எந்த ராஜாவும் தன்னிடத்திலே பலன் இருக்கிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் அவனுடைய பலன் எவ்வளவு காலங்கள்? கொஞ்ச காலங்கள் தான். கர்த்தராகிய தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். மனிதன் நம்மை கைவிட்டு விடுவான், நம்மை விட்டு விலகி போய் விடுவான். சந்தர்ப்பங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது மனிதனுடைய வாழ்க்கை மாறும், அவருடைய குணங்கள் மாறும், அவருடைய சுபாவங்கள் மாறும். மனிதன் நம்மை விட்டு விலகி போய் விடுவான். ஆனால் நம்மை படைத்த கடவுள், நம்மை உண்டாக்கின தேவன், நம்முடைய ராஜாவாகிய தேவன், நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே வேதம் சொல்கிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். மனிதனுடைய வாழ்க்கையில வியாதி மனிதனுக்கு ஒரு தீங்காய் காணப்படுகிறது. கடன் பிரச்சனை ஒரு தீங்காய் காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுக்கு மனிதனே தீமை செய்து கொண்டிருக்கிறான், தீங்கு வருவிக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில உற்றார், உறவினர், இனத்தார் எதிராக மாறும் பொழுது, சத்துருக்களாய் மாறும்பொழுது மந்திரங்களை, மாந்திரிகங்களை, செய்வினைகளை செய்து உறவாடி கொண்டிருந்தவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பவாரானால் மந்திரமோ, மாந்திரிகமோ, செய்வினையோ, ஏவலோ, பிசாசின் தந்திரங்களோ நம்மை ஒன்று செய்ய முடியாது. எந்த விதமான தீங்கும் உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு அரசன் தான். ஆனால் அந்த அரசனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை யார் மீது இருந்தது? இன்னொரு அரசன் மீது அல்ல, நித்திய ராஜா மீது, நித்திய அரசு மீது, நீதியின் அரசு மீது, ராஜாதி ராஜாவாகிய கடவுள் மீது தாவீது அரசனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆகவே தாவீது அரசனோடு கூட, தாவீது ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே அவனுக்கு தீங்கு நேரிடவில்லை. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது யுத்தத்திலே வெற்றி பெற்றதினாலே தாவீதினுடைய புகழும் பேரும் ஓங்கினது. இதை பார்த்ததான சவுல் ராஜா தலைகுனிந்தான், வெட்கப்பட்டு போனான். ராஜாவாகிய என்னை பார்க்கிலும் தாவீதை ஜனங்கள் மேன்மையாக பேசுகிறார்களே, புகழ்ந்து பேசுகிறார்களே என்று சொல்லி அவனுக்குள்ளே தாவீதின் மீது போராமை காணப்பட்டது, எரிச்சல் காணப்பட்டது. ஆனாலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆகவே தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து கொண்டான். சவுல் தாவீதை கொலை செய்யும்படி தீர்மானம் பண்ணினான். எப்படியாவது இந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அமாவாசை நாட்களிலே அவனை வரவழைத்து, அந்த அமாவாசை நாட்களிலே தாவீதின் மீது தன்னுடைய ஈட்டியை எய்வான். ஆனாலும் தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். இஸ்ரவேலின் ராஜா தாவீதோடு கூட இருந்தார். ஆகவே ஓங்கி எய்ததான அந்த ஈட்டியின் கூர்மைக்கு கர்த்தராகிய தேவன் தாவீதை தப்புவித்தார், தாவீதை காப்பாற்றினார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, சவுல் ராஜா தாவீதை கொல்ல தீர்மானித்தான், முயற்சித்தான். ஆனால் கொல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே 40 வருஷ காலம் அவன் ராஜ்யம் நிலைத்திருந்தது. அந்த 40 வருட காலம் தாவீதினுடைய வாழ்க்கை, அவருடைய ராஜ்யம் ஜெயமாய் இருந்தது. அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். அன்றைய நாட்களிலே, தாவீதின் ராஜ்யபார நாட்களிலே தேசம் முழுவதும் சமாதானமாய் இருந்தது. இஸ்ரவேலிலே சமாதானம் காணப்பட்டது. காரணம் என்ன? இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு சமாதானத்தை தந்தார். அவன் ராஜ்யமும் சமாதானம் இருந்தது, தாவீதும் சமாதானமாய் இருந்தான், தாவீதின் மக்களும் சமாதானமாய் இருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லையா? நிம்மதி இல்லையா? அமைதி இல்லையா? கவலையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? வேதனையோடு கூட இருக்கிறாயா? உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா? உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால் உன் கவலைகள் மாறும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் வேதனைகள் நீங்கும், உன் வாழ்க்கை சமாதானமாக மாறும். தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீது
கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தான், கர்த்தரை நம்பியிருந்தான், கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தான், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தான், கர்த்தரையே தன் துணையாய் கொண்டிருந்தான், கர்த்தர் அவனுக்கு கேடகமாயிருந்தார், கர்த்தர் அவனுக்கு அரணாய் இருந்தார், கர்த்தர் அவனுக்கு கோட்டையாய் இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பாயானால், நம்புவாயானால், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவாயானால், நீயும் துதித்துக் கொண்டே இருப்பாயானால், ஜெபித்துக் கொண்டே இருப்பாயானால், கர்த்தருக்கு பயந்து நடப்பாயானால், கர்த்தர் உன்னையும் பாதுகாப்பார், உன் குடும்பத்தையும் பாதுகாப்பார், கையிட்டு செய்கிற வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன் நடுவிலே இருப்பாரானால் உனக்கு தீங்கு வராது, தீங்கு உன்னை அணுகாது, இனி தீங்கை காணாது இருப்பாய். எந்த மனிதன் சொல்ல முடியுமா? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன சம்பவிக்குமோ, உடல்ல என்ன சம்பவிக்கும், மனதில் என்ன சம்பவிக்கும், குடும்பத்தில் என்ன சம்பவிக்கும், நாட்டில் என்ன சம்பவிக்கும், பூமியில என்ன சம்பவிக்கும், மக்களுக்குள்ள என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கலங்குகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எந்த மனிதன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிறானோ, தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறானோ, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறானோ, அவனுக்கு தீங்கு அணுவதில்லை, அவன் தீங்காய் காணாதிருப்பான். ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனுக்காக யுத்தம் பண்ணுகிற ராஜாவாக கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவனுக்காக பரிந்து பேசுகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் ஒரு மனிதனுடைய நடுவில் இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனுடைய பட்சத்தில் இருக்கும் போது தீங்கு அவனை ஒன்று செய்யாது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்திலே தீங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதோ, உன் வாழ்க்கை தீங்காவே இருக்கிறதா, தீமைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறதா, பிரச்சனை உன்னை சூழ்ந்திருக்கிறதா, வியாதியிலிருந்து விடுதலை இல்லையா, உன் நோயிலிருந்து உனக்கு சுகம் கிடைக்கவில்லையா, உன் கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கவில்லையா, உன்னுடைய கசந்து போன வாழ்க்கை இன்னும் மாறவில்லையா, கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை பார்த்து கேள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தாவே, எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி கேள். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவனே, நீர் எனக்கு துணையாய் இரும் என்று சொல்லி கேள். நான் உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு மறு உத்தரவு அருளி செய்யும். நான் உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கேள். கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில தெய்வீக மாற்றங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், நீ அவரை நம்ப வேண்டும், நீ அவருக்காக வாழ வேண்டும், நீ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 46:5 வாசிக்கிறோம், தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவர் நம்மோடு இருக்கிறார், ஆகவே அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். சகாயம், உதவி செய்வார், ஒத்தாசை செய்வார். யாருக்கு கர்த்தர் செய்வார்? அவருடைய சமூகத்திலே வருகிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். யார் அவரை தேடுகிறார்களோ அவர் நடுவிலே வருவார். யார் அவரை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் நடுவிலே வருவார். தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், கூப்பிடுகிறவர்களுக்கு சகாயம் செய்வார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
நீ அவரை தேடுகிறாயா? நீ அவரை கூப்பிடுகிறாயா? ஒருவேளை இதுவரைக்கும் நீ தேடாமல் இருந்திருக்கலாம். இன்று முதல் அவரை தேடுவாயானால், இதுவரைக்கும் நீ கூப்பிடாமல் இருந்திருக்கலாம். இன்று முதல் அவரை கூப்பிடுவாயானால் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருவார், உனக்கு ஒரு வெற்றியை தருவார், உனக்கு ஒரு சமாதானத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகாயம் பண்ணுவார், கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். உதவியற்ற நிலையிலே நீ காணப்படலாம். சங்கீதக்காரன் எழுதுகிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்கிறான். அந்த சிறுமையும் எளிமையுமானவனுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார், கர்த்தர் ஒத்தாசை அனுப்புகிறார். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திக்கற்றவளுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார். அநாதைகளுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார், சகாயமாக இருக்கிறார். அவர் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆதரவற்றவளாய் இருக்கிறாயா? நீ திக்கற்றவளாய், கைவிடப்பட்டவனாய் நிற்கிறாயா? கடன் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உனக்கு சகாயம் செய்வார். சங்கீதங்களின் புத்தகம் 73 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் உனக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார். உன் இருதயத்திலே கேடான காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் உனக்கு எதிரியாக தான் இருப்பார். கர்த்தர் உனக்கு விரோதமாக தான் செயல்படுவார். உன் இருதயம் சுத்தமாக வேண்டும். உன் இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறதே, கேடுபாடு நிறைந்திருக்கிறதே, வழுவி போகிற இருதயமா இருக்கிறதே, உன் இருதயம் பின்மாற்றம் அடைந்திருக்கிறதே, உதடுகளிலே கர்த்தரை தேடுகிறாய், ஆனால் உன் உள்ளம் கர்த்தரை தேடவில்லையே. உன் வாய் சுத்தமாக இருக்கிறது, ஆனால் உன் உள்ளம் சுத்தமாக இருக்கவில்லையே. இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தர் உன்னை உணர்த்துகிறார். என் அன்புக்குரிய மகனே, மகளே, உன் இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? அப்படி உன் இருதயம் சுத்தமாக இருந்தால் கர்த்தர் உனக்கு நல்லவராக இருப்பார். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். கர்த்தர் உன்னை குணமாக்குவார். கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நன்மை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? உன் இருதயத்திலே தீமைகள் இருக்கிறதா? உன் இருதயத்திலே கசப்புகள் இருக்கிறதா? விரோதங்கள் இருக்கிறதா? பகை இருக்கிறதா? உனக்குள்ளே போராமையும் எரிச்சலும் கோபங்களும் இருக்கிறதா? அப்படி இருந்தால் கர்த்தர் எப்படி உனக்கு நல்லவராக இருப்பார்? எந்த மனிதனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ, கபடற்றவனாக இருக்கிறானோ, உண்மையாக இருக்கிறானோ, உத்தமமாக இருக்கிறானோ, கடவுளுக்கு பயந்து இருக்கிறானோ, கடவுளுக்கு பக்தியாக இருக்கிறானோ, கடவுள் மீது நம்பிக்கையாக இருக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராகவே இருப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராக இருப்பார். இஸ்ரவேல் அநேக நேரங்களில் கைவிடப்பட்டது. காரணம் என்ன? அவருடைய இருதயத்திலே சுத்தம் இல்லாதபடினாலே அநேக நேரங்கள் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அவர்கள் முறுமுறுத்ததினாலே அவர்கள் அழிந்து போனார்கள், அவர்கள் கெட்டு போனார்கள், அவர்கள் நாசம் அடைந்தார்கள். காரணம் இருதயத்திலே சுத்தம் இல்லாததினாலே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக்கொள். உன் இருதயத்தை சுத்தமாக்கக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே. ஆகவே வசனம் உன்னை சுத்தமாக்கும், கர்த்தராக இயேசு உன்னை சுத்தமாக்குவார், அவருடைய ரத்தம் உன்னை சுத்தமாக்கும், பரிசுத்த ஆவியானவர் உன்னை சுத்தமாக்குவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் இருதயம் அசுத்தமாக இருக்கிறது, என் இருதயத்தை சுத்தமாக்கும் ஆண்டவரே என்று நீ கேட்பாயானால் உன் இருதயத்தை கர்த்தர் சுத்தமாக்குவார். உன் இருதயம் சுத்தமானால் உன் வாழ்க்கை சுத்தமாகும். உன் வாழ்க்கை சுத்தமானால் உன் குடும்பம் சுத்தமாகும். உன் குடும்பம் சுத்தமானால் உன் சந்ததி சுத்தமாக இருக்கும். எந்த மனிதன் சுத்தமாக இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உன் சிந்தையிலே, உன் இருதயத்திலே, உன் ஆத்மாவிலே, உன் ஆவியிலே, உன் சரீரத்திலே தேவன் விரும்புகிற பரிசுத்த ஜீவியம் வேண்டும். ஏனென்றால் தேவன் பரிசுத்தர். அவரை தரிசிக்கக்கூடியவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக இருந்தால்
கர்த்தர் அவர்களுக்கு நல்லவராய் இருப்பார். ஆவி ஆத்மா சரீரம் மாசற்றதாய் காணப்பட வேண்டும், குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும், கரைத்திரை பிழையற்றதாய் காணப்பட வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருடைய பார்வையில் சுத்தமாக இருந்தால் கர்த்தர் எப்போதும் உனக்கு நல்லவராய் இருப்பார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நீ ஒப்புக்கொடு, உன்னை நீ விட்டுக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக எரேமியா 20:11 சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, நம்முடைய தேவன் யார்? பராக்கிரமசாலி, யுத்த வீரனாய் இருக்கிறார், பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். ஆகவே பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன்னுடைய எதிராளி உனக்கு முன்பாக நிற்க முடியாது, உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக நிற்க முடியாது, உனக்கு விரோதமாக எந்த மனிதனும் மனுஷியும் நிற்க முடியாது. மந்திரமோ மாந்திரிகமோ செய்வினையோ உன்னை ஒன்று செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு முன்பாக எந்த மனிதனும் நிற்க முடியாது, எந்த மனுஷனும் நிற்க முடியாது, எந்த மந்திரமோ மாந்திரிகமோ செய்வினையோ நிற்க முடியாது. ஒரே ஒரு மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். இஸ்ரவேலிலே 10 மந்திரவாதிகள் வந்தார்கள். ஆனால் மோசேக்கு முன்பாக 10 மந்திரவாதிகளும் தோற்கடிக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார். நீ கர்த்தருடைய பார்வையிலே உத்தமனாய் இருப்பாயானால், உண்மையாய் இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மையாய் இருந்தான். மோசே கர்த்தருக்கு உத்தமனாய் இருந்தான். ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ உத்தமனாய் இருக்கிறாயா? நீ உண்மையாய் இருக்கிறாயா? அப்படி இருந்தால் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அந்த பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். அவர் உனக்காய் யுத்தம் பண்ணும்போது எதிராளிகள் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆம் அருமையானவர்களே, பார்வோனின் சேனை இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வந்தது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காய் எழுந்து நின்றார். பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் எழுந்து நின்றார். பார்வோனும் அவனுடைய ரத வீரர்களும் குதிரைகளும் கடலிலே மாண்டு போனார்கள், செங்கடலிலே மாண்டு போனார்கள். அன்பானவர்களே, பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் மோசையோடு இருந்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்தார். நீங்களும் தேவனோடு கூட இருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் எதிராளிகள் பின்னிட்டு ஓடி போவார்கள், உங்கள் சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள். உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, செப்பனியா 3:17 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரா என்பதை நீ ஆராய்ந்து பார். கர்த்தர் உன் நடுவில் இருந்தால் என்ன நடக்கும்? உன்னை ரட்சிப்பார். செப்பனியா 3:15 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வாசித்தோம். சங்கீதம் 46:5 கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லி வாசித்தோம். சங்கீதம் 73:1 கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி வாசித்தோம். எரேமியா 20:11 கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் சொல்லி வாசித்தோம். செப்பனியா 3:17 கர்த்தர் வல்லமை உடையவர், அவர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி வாசித்தோம். இன்றைக்கு உன்னை ரட்சிக்க கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை விடுவிக்க கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை திறப்போம், நாம் ஜெபிப்போம்.
கர்த்தர் அந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்காய் தகப்பன்மார்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே குடும்பத்தின் தலைவருக்காய் குடும்பத்தின் தலைவிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அருள்நாதர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தில் இருக்கிறதான வறுமைகள், தரித்திரங்கள், குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், நோய்கள் மாறுபடி ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் காணப்படுற எல்லா விதமான சத்துரு கொண்டு வருகிற சதி, நாச, மோசங்கள் இப்பொழுதே சுட்டரிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா மந்திரங்கள், மாந்திரியங்கள், சூனியங்கள், ஏவல்களை இயேசு நாமத்திலே சுட்டரிக்கிறோம். அருள்நாதர் தாமே இந்த நாளிலே பயங்கரமான பராக்கிரமசாலை எழுந்து நிற்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்காய் யுத்தம் பண்ணுவீராக. ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கட்டளிடுவீராக. இன்றைய நாள் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். யாரெல்லாம் கண்ணீரோடு ஆண்டவரது நிகழ்ச்சியை காண்கிறார்களோ அவருடைய கண்ணீரை துடைப்பீராக. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்றி போடும். குடும்பத்துக்குள் சமாதானத்தை தாரும். அவர்கள் எதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் கர்த்தர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.